செய்தியை பார்த்து வருகிறோம். ஊட்டி, கொடைக்கானலில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். மதன், என்னென்ன பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். நீலகிரி மாவட்டத்தில் பெட் பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கக்கூடியதான் சுப்பிரமணிய கௌசிக் என்பவர் தொடர்ந்த வழக்கு இது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு விசாரணை நடைபெற்றது. அப்போது தமிழகத்தில் ஏற்கனவே 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்து பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணையின் அடிப்படையில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி, அகத்தியர் மலை வரையிலான அந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமாக இந்த 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த, இருப்பில் வைக்க, கொண்டு செல்ல மற்றும் உற்பத்தி செய்ய தடை விதித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக வாகனங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு நீலகிரி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்கு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது என மோட்டார் வாகன சட்டத்தில் நிபந்தனையை சேர்த்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்து வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இந்த மலை வாசஸ்தலங்களில் உள்ள கடை உரிமையாளர்கள் பிளாஸ்டிக் பைகள் அடைத்து விற்பனைக்கு வரும் அந்த பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருட்களை பிரித்து வேறு இலை, காகிதம் போன்ற மக்கும் தன்மையுடைய பொருட்களில் பொதிந்து நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என்று தற்போது அறிவுறுத்து வழங்கியுள்ளது. அந்த உணவுப் பொருட்கள் எடுத்து வரப்படும் பிளாஸ்டிக் பைகளை வனப்பகுதிக்கு போடாமல் மீண்டும் உணவுப் பொருட்கள் உற்பத்தியாளர் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். குறிப்பாக மீண்டும் மஞ்சள் பை திட்டத்திற்கு விரிவாக்கமாக சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான குடிநீர் பாட்டில்கள், பைகள் உள்ளிட்ட அன்றாடம் தேவைப்படும் பொருட்கள் அடங்கிய சுற்றுலா பைகளை வாடகைக்கு விடும் திட்டத்தை அமல்படுத்தலாம் என்றும் தற்போது தமிழக அரசுக்கு யோசனை தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் பொது இடங்களில் குப்பைகளை தேவை தடுக்க வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இந்த உத்தரவுகளை அமல்படுத்த தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.